நம பார்வதி பதையே. தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா. திருச்சிற்றம்பலம். இப்பொழுது நம்ம சிந்திக்கக்கூடிய பாடல் திருக்கழுக்குன்ற பதிகம் என்கின்ற அற்புதமான திருப்பதிகம். 30வது திருப்பதிகம் திருக்கழுக்குன்றத்தில் அருளியது குரு தரிசனம், எழுச்சீர் ஆசிரிய விருத்தம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான திருப்பதிகம். குரு தரிசனம் பாருங்கள். இந்த பதிகத்துக்கே நம் முன்னோர்கள் என்ன சான்று வரையறை செய்திருக்கிறார்கள் சொன்னால், குரு தரிசனம், குருவினுடைய தரிசனம் என்று குறிப்பிடுது. குரு தரிசனம் இல்லை பாருங்கள். இந்த பதிகம் மாணிக்கவாசகர் திருக்கழுக்குன்றத்துக்கு வருகிறது. அப்படி வரும்போது சுவாமி அந்த திருக்கழுக்குன்றத்தின் மலை மீது என்ன நம்மளுடைய மாணிக்கவாசக பெருமானுக்கு காட்சி அளிக்கின்றார். எப்படி? கணக்கிலா திருக்கோலம் நீ வந்து காட்டினாய் கழுக்குன்றிலே. அந்த கழுக்குன்றில் கணக்கில்லா திருக்கோலம் வந்து காட்டுகிறானா? யாருக்கு? மாணிக்க. அப்போ இந்த பதிகத்தை பாராயணம் செய்யும் போது எம்பெருமானே மாணிக்க வாசகருடைய எதிரில் நின்று கொண்டு இருக்கிறாருன்னா இந்த பதிகத்துக்கு எவ்வளோ பெரிய வழிமருன்னு பாருங்கள். இந்த குரு தரிசனம், குருவாக மறுபடியும் காட்சி அளிக்கின்றார் இது திருக்கழுக்குன்றத்தில். அப்போ இந்த பதிகத்துக்கு இன்னும் வலிமை அதிகமாக தான் இல்லையா? அப்போ பாருங்கள், அந்த அற்புதமான திருப்பதிகம் இந்த பதிகம். அதை பாருங்கள், சொல்லிக்கிட்டே வர முதல் பதிகிலே சொல்கிறார், முதல் வரியிலே சொல்கிறார் பாருங்கள். பிணக்கில்லாத பெருந்துரை பெருமானுண்ணாமங்கள் பேசுவார்க்கு. அப்பா என்னவா சொல்கிறார்? பிணக்கு, விருப்பு வெறுப்பு இல்லாத இறைவனுடைய திருவடி. ஏன்னா இறைவனுக்கு பிணக்கு இல்லை. இவர்களுக்கு ஆனவர், இவனுக்கு ஆவாதவர், இவர்கள் மீது எனக்கு விருப்பு, இவர் மீது வெறுப்பு என்ற எதுவும் இல்லாதவன்னு முதல்லே சொல்கிறார். பிணக்கில்லாத திருப்பெருந்துரை பெருமான சிந்தனை செய்து கொண்டே இருப்பார் அனுதினம். ஏன்னா அங்கதான இறைவன் வந்து ஆண்டு கொள்கின்றான். அப்படிப்பட்ட பெருந்துரை பெருமானுண்ணாமங்கள் அப்படிப்பட்ட பெருமுதுரை பெருமான் உன் நாமங்களை பேசுவார்க்கு இணக்கில்லாததோர் இன்பமே வரும். எது? யாரெல்லாம் அப்படிப்பட்ட பெருந்துரை பெருமானை பேசுகிறார்களோ அப்படிப்பட்ட அவர்களுக்கு இணக்குனா அளவில்லாத இன்பம். அப்படிப்பட்ட அளவில்லாததோர் இன்பமே வரும், துன்பமே துடைத்து எம்பெறான். அப்படிப்பட்ட உனக்கு இல்லாததோர் வித்து மேல் விளையாமல் என் வினை ஒத்த பின் கணக்கில்லா திருக்கோலம் நீ வந்து காட்டினாய் கழுகள். அப்பேற்பட்ட கணக்கில்லா திருக்கோலம் வந்து நீ என்ன காட்டினியே அப்படின்னு அற்புதமாக திருக்கழுக்குன்ற பதிகத்திலே சொல்கின்றார். அதுதான் சொல்கிறார் பாருங்க. பிட்டு நேர்பட மண் சுமந்த பெருந்துரை பெரும் பித்தனே. அதாவது பிட்டு அந்த வந்தி, அந்த அவங்களுக்கு வரலாறு தெரியும். அப்படி வந்து அந்த பாண்டிய மன்னனுடைய அரிமர்த்தன பாண்டியன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மன்னனோடையே அந்த அரசு அந்த ராஜ்யம் நடந்து கொண்டு இருக்குது. அப்போ என்ன பண்ணுறாங்க, மாணிக்க வாசக பெருமானை அந்த வரலாற்று தெரியும். அப்போ அந்த வைகை ஆற்றின் மணலிலே முட்டியிட செய்கின்றார். அப்போ மாணிக்க வாசக துயர் நீக்க வேண்டும் என்ற பெருமான் கருதி அந்த வைகை அணையிலே வெள்ளப்பெருக்கு வரும்படியாக செய்கின்றார். அப்போ வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அவர் செல்கின்றார். அப்போ அந்த வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அவர் அந்த வைகை அந்த ஆற்று அந்த வெள்ளம் வரும்பொழுது உடனே என்ன பண்ணுறாங்க, இருக்கிறவங்களாம் அந்த மன்னர் சொல்லுறாரு, இது மாதிரி வந்து அவங்க அணையை, அவங்க இடத்துல இருக்கிற அணையை நீங்கள் தான் அணைக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். அப்படி சொல்லும்போது வந்தி என்கின்ற அந்த மூதாட்டி என்ன செய்கிறாருன்னு சொன்னால் பிட்டு வியாபாரம் செய்கிறாங்க. அப்போ எம்பெருமானே வந்து அந்த பிட்டிற்கு ஆசைப்பட்டு அந்த அணையை அழைக்கின்றான். அதான் சொல்ற, பிட்டு நேர்பட மண் சுமந்த பெருந்துரை பெரும்பித்தனே. நீ சொன்ன யாருன்னா வந்து அள்ளி போடாமல் இருக்க போகிறாங்க. ஆனால் இறைவனே அந்த இறங்கி வந்து செய்கின்றான் என்றதை சொல்கின்றது. இந்த விளக்கங்களையெல்லாம் நம்ம நிறைய வாட்டி பார்த்துருக்கிறோம். ஆனால் இந்த பதிகத்தை நம்ம அப்படியே சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம். பிணக்கில்லாத பெருந்துரை பெருமானுண்ணாமங்கள் பேசுவாக்கு
இனக்கில்லாததோர் இன்பமே வரும் துன்பமே தூடை தெம்பிரான் உனக்கில்லாததோர் வித்துமே விளையாமல் என் வினை ஒத்த பின் கணக்கில்லாதல் கோலம் நீ வந்து காட்டினாய் கழு குன்றிலே பிட்டு நேர்பட மண் சுமந்த பெருந்துரை பெரும் பித்தனே சட்ட நேர்பட வந்திலாத சழக்கனே நுன்னை சாந்திலேன் சித்தனே சிவலோகனே சிறு நாயினோம் கடையாயவும் மாட்கொள்வான் வந்து காட்டினாய் கழு குன்றிலே மலங்கினேன் கண்ணின் நீரை மாற்றி மலம் கெடுத்த பெருந்துரை விளங்கினேன் வினை கேடனே நீ மேல் விளைவதும் அறிந்திலேன் நின் செவடிகள் நீரண்டும் வைப்பிடமின்றியே கலங்காமலே வந்து காட்டினாய் கழு குன்றிலே பூணுநாததோர் அன்பு பூண்டு பொருந்தினால் தோறும் போற்றவும் நானோநாததோர் நாணம் எய்தி நடுக்கடலுள் அழுந்தினான் மோனாத பெருந்துரை பெரும் தோணி பற்று உழைதலும் காண்மோனாதிரு கோலம் நீ வந்து காட்டினாய் கழு குன்றிலே கோலமே நீ வராகமே குணமாம் பெருந்துரை கொண்டலே சீலமேதுமறிந்திலாத என் சிந்தை வைத்த சிகாமணி காலமே கரியாக நான் உனை நச்சின சிற வந்திடும் காலமே உனை ஓதனி வந்து காட்டினாய் கழு குன்றிலே வேதமில்லதோர் கற்பழித்த பெருந்துரை பெரு வெல்லமே ஏதமே பல பேசணி என்னை ஏதிலார் மூனம் என் செய்தாய் கொல்லாமையற்ற தனி சரணாமென உனை ஓத நீ வந்து காட்டினாய் கழு குன்றிலே இயக்கி மாறும் 10 நாள் வரை என் குணம் செய்த ஈசனே மயக்கமாயதோர் மும்மல பழ வல்வினைக்குள் அழுந்தவும் ஆண்டு கொண்டு நின் தூய்மலர் கழல் தந்தனை வந்து காட்டினாய் கழு குன்றிலே கயக்க வைத்தடி யார் முன்னே வந்து காட்டினாய் கழு குன்றிலே கயக்க வைத்தடி யார் முன்னே வந்து கழு குன்றிலே நம பார்வதிபதையே திருச்சிற்றம்பலம். அப்படி மலங்கினேன் கண்ணின் நீரை மாற்றி மலம் கெடுத்த பெருந்துரை இறைவா, அப்பேற்பட்ட இந்த உலக வாழ்க்கையான போகத்திலே இருந்த என்னை அப்படி பாண்டிய மன்னன் குதிரை படை வாங்குவதற்காக திருப்பெருந்துறையாக நான் செல்லும்பொழுது அப்போ என்னை தடுத்து ஆட்கொண்டு திருவடி தீக்கை எமக்கு அளித்து என்னுடைய ஆணவ மல கண்மத்தை எமக்கு அறுத்த எம்பெருமானி, அதான் மலங்கினேன் கண்ணின் நீரை மாற்றி என்னுடைய மலமாகிய அஞ்ஞானத்தை கெடுத்த பெருந்துரை விளங்கினேன் வினை கேடேனேன் இனி மேல் விளைவதும் அறிந்திலேன். விரைவா, நான் வினை கேடேன், இனி மேல் விளைவது எனக்கு என்ன தெரியும்? எனக்கு எதுவுமே தெரியாது. அதான் அற்புதமாக அந்த பதிகத்தை சொல்வார். யானேதும் பிறப்பஞ்சேன் இறப்பதனுக்கும் என் கடவேன். என்னோட கையில் என்னப்பா இருக்குது, எனக்கு என்ன தெரிய போகுது? அதான் சொல்கின்றார். மேல் விளைவதும் அறிந்திலேன் இலங்குகின்ற நின் சேவடிகள்
இரண்டும் வைப்பிடும் இன்றியே கலங்கினேன் கலங்காமலே வந்து காட்டினாய் கழுகுண்டு. தேவா, இலங்குகின்ற நின் சேவடிகள் இரண்டும் வைப்பிடம் இன்றியே, அப்படிப்பட்ட உன்னுடைய திருவடிகளை என் தலை மீது வைத்து அருள வேண்டும் இறைவான்னு சொல்லி பாடுகின்ற. பூணொன்னாததோர் அன்பு பூண்டு பொருந்தினால் தோறும் போற்றவும் சொல்ற. பூண் ஒண்ணாத ஒரு அன்பு பூண்டு பொருந்தி நாள்தோறும் போற்றவும் நானுணாததொரு நாணம் எய்தி நடுக்கடலுள் அழுந்தினான். பாருங்க, நான் என்கின்ற அந்த ஒணாத ஓர் நாணம் எய்தி நடுக்கடலுள் அழுந்தினான். பேணுணாத பெருந்துரை பெருந்தோணி பற்றி உகைத்தலும் காணோனா திருக்கோலம் நீ வந்து காட்டினாய் கழுக்குண்டிலேன்னு சொல்ற. அப்படி கோலமேனி வராகமே குணமாம் பெருந்துரை கொண்டலே சீலம் ஏதும், சீலம்னா சரியைன்னு பேர். வழிபாட்டிலே சீலமின்றி நோன்பு இன்றி செறிவே இன்றி அறிவு இன்றின்னு ஆனந்த மாலை பதிகத்தில் வரும். அப்படி சீலம் என்று சொன்னால் சரியை, அப்படிப்பட்ட நோன்பு என்று சொன்னால் கிரியை, செறிவு என்று சொன்னால் யோகம், அறிவு என்று சொன்னால் ஞானம். அப்படிப்பட்ட இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த படிநிலைகளை சொல்கின்ற. அப்போ இதில் சொல்கிறார் பாருங்க, சீலம் ஏதும், சீலம்னா அப்படிப்பட்ட சமய தீக்கையாகிய முதல் படி சரியை வழிபாடு. நம்மளுக்கெல்லாம் அந்த சீல நிலையில் தான் இப்போ சுவாமி நம்மெல்லாம் வைத்தது. அப்படிப்பட்ட சீலமேதும் அறிந்திலாத என் சிந்தையை வைத்த சிகாமணி, அப்படிப்பட்ட சரி வழிபாடுன்னு செய்ததில்லையப்பா. இருந்தாலும் என் சிந்தை வைத்த என் சிகாமணி ஞாலமே கரியாக நான் உன்னை. எப்படின்னா சுவாமி பாருங்க, ஞாலமே அப்போ பலகா, அப்போ ஞாலமே கரியாக, ஞாலம்னா எல்லா நாளுமே பாருங்கள், நாளுமேன்னு சொல்லலாம். இது நாளுமே கரியாக நான் உன்னை நச்சி நச்சிட வந்திடும்னு ஒரு பொருள் சொல்லுவாங்க. இன்னொரு பொருள் என்ன, அறிவே என்னுடைய, எப்படி சொல்கிறது, ஞானம் என்பதை ஞானம் என்று வைத்து என்னுடைய அறிவே கரியாக நான் உன்னை நச்சி நச்சிட வந்திடும். அவங்க அறிவை கொண்டு இறைவனையே அதையே வருங்க போற்றி போற்றி நச்சி நச்சிட வந்திடும். சும்மா கூப்பிட்டுனே தான் நம்ம பார்த்துட்டு மாப்பிள்ள என்னையா உன்னை கூப்பிட்டுனே இருக்கிறான்னு கேட்போம். குழந்தை கூட அம்மா சமைச்சிக்கினே இருப்பாங்க, சும்மா போய் அம்மா 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 அம்மான்னு கூப்பிடுவோம். அவங்க தெரியாது என்னடா உனக்கு வேணும்னு கேட்க மாட்டோமா. அதான் சொல்ல, நச்சி நச்சிட வந்திடும் காலமே, அப்படிப்பட்ட காலமே உன்னை ஓத நீ வந்து காட்டினாய் கழு குன்றிலே சொல்ற. பேதம் இல்லதோர் கற்பழித்த பெரும் பேதம். சுவாமிக்கு ஆண் பெண் அலி என்ற பேதம் இல்லைங்க. ஆண்மையனே பெண்மையனே அலி பெற்றியோன் காண்க. அவனுக்கு எதுவுமே பேதமில்லதோர் கற்பு அளித்த பெருந்துரை பெரு வெள்ளமே ஏதமே பல பேச நீ என்னை ஏதிலார் மூலம் என் செய்தாய். சாதல் சாதல் பொல்லாமையற்ற தனி சரண் சரணாம் என காதலால் உனை ஓத நீ வந்து காட்டினாய் கழு குன்றிலேன்னு சொல்ற. பாருங்க, இயக்கி மாறுபத்து நாள் 64 கலைகளை சொல்லுங்க. என் குணம் செய்த ஈசனே மயக்கமாயதோறு மும்மல பழ வல்வினைக்குள் அழுந்தவும். அப்படிப்பட்ட மும்மலம் என்று சொல்லக்கூடிய ஆணவம் கண்மம் மாயையாகிய அந்த மும்மல பழ வல்வினைன்னு பிரிக்கணும். மும்மலம் ஆயது ஓர் மும்மலம் பழவல்வினைக்குள், பழவினை என்று சொல்லுவார். பழவினைனா இது பழவினைகள்னா பழைய வினைகள்னு பேர், சஞ்சித கர்மா அப்படின்னு பேர். பழவினைகள்னா என்ன அர்த்தம், சஞ்சித கர்மாக்கு. சஞ்சிதம் பிராரத்தம் ஆகாமியம். பழவினை செய்வினை வருவினை என்று சொல்லுவார். அப்பேற்பட்ட
பழ வல்வினை குள் அழுந்தவும் துயக்குன்னா அப்படிப்பட்ட துன்பம்னு பேர். துயக்கரு தென்னை ஆண்டு கொண்டு அப்படிப்பட்ட துன்பத்தை அறுத்து என்னை ஆண்டு கொண்டு நின் தூய்மலர் கழல் தந்தேனை அப்படிப்பட்ட தூய மலர் போன்ற தன்னுடைய திருவடியை எமக்கு தந்து சொல்கிறார் பாருங்க. நின் தூய்மலர் கழல் திருவடி தந்து என்னை கயக்க வைத்தடி யார் முன்னே வந்து காட்டினாய் கழுக்குண்டினே. அப்படிப்பட்ட தூய மாமல சேவடிக்கே சென்னி மன்னி சுடருமே. அப்படிப்பட்ட திருவடி நாம் பெறுவதற்கான ஒரே வழி. அப்படிப்பட்ட திருமுறையை ஓதுதலும் ஓதுவித்தலும் அப்படிப்பட்ட சமயங்களிலே நாம் போற்றி பாடுதல் வேண்டும். திருமுறைகளை ஓதிக்கொண்டே இருக்கணும். எது வரைக்கும் ஓதணும்? இந்த உடம்புல உயிர் இருக்கிற மட்டிலும் திருமுறைகளை ஓத வேண்டும் என்று சொல்லி அப்படிப்பட்ட இந்த நூல் இப்படிப்பட்ட சிந்தனையெல்லாம் சிந்திக்க திருவள்ளுவர் நம்மளுக்கு கூட்டியமைக்கு முதற்கனாக நாம் இன்னும் நல்லா அவர் திருவடிக்கு வணக்கம் நன்றியும் சொல்லி அப்படிப்பட்ட ஒரு பெரிய வாய்ப்பு பார்த்தேங்க. இப்படி சைவத்தில் நாம் பிறந்து இறைவனை வழிபாடு செய்கிறோன்னு சொன்னால் நம்ம பெரிய ஒரு வாய்ப்பு சுவாமி நம்ம நல்கி இருக்குன்றான். அதை நம்ம திரும்ப 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 நம்ம உணர்ந்துக்கணும். ஏன்னா இப்படிப்பட்ட பெரும் வாய்ப்பு நம்மளால கிடச்சிருக்குது. அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு இந்த சமயம் நம்மளுடைய சைவ சமயம். அது நாள்தோறும் நம்ம படிக்கணும். திருமுறையை திருவாசகத்தையும் நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கணும். படிக்க 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 நம்ம ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவத்தையும் நமக்கு ஏற்படுத்தும் என்று சொல்லி நாம் எதிர்கால வரைக்கும் நிறைவு செய்து கொள்வோம். இறைவனோட திருவருளினால் அடுத்த வகுப்பு திருவிழா நடக்க வேண்டும் என்று சொல்லி அவன் திருவடிகளுக்கு விண்ணப்பம் வைத்து நாம் நிறைவு செய்து கொள்வோம். நம்ம பார்வதி பதையே தென்னாடுடைய சிவனே போற்றி. ஆதாரமாகவே மாணிக்க வாசக பாதார விந்தங்கள் பணிகவாம் அருள்குருநாதர் மாணிக்க வாசகர் மலரடிகள். திருச்சிற்றம்பலம். சிவாயன்.